ஹாய், நான் இப்போ உங்களுக்கு நம்மளுடைய வெரி ட்ரெடிஷ்னல் சைட் டிஷ் உருளைக்கிழங்கு, புட்டு உருளைக்கிழங்கு அப்படி தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இதை வந்து வேறு ஊர்லெலாம் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு உதுத்தி விட்டு செய்கிறது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு வேக வச்சு தோல் உரித்து ரொம்ப ஸ்மாஷ் பண்ணாமல் இப்படி இந்த மாதிரி இது கட் பண்ணாமல் இதுலேயும் கட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சீரகத்தை போட்டு அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன். இல்லை வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய தேவை கிடையாது. அதுக்காக வெங்காயம் போடாமையும் இருக்காதீங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, மிளகுத்தூள் ஆப்ஷன் தான். பச்சை மிளகா தான் பிடிக்குங்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம், இன்னொரு மிளகா போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் தான் பிடிக்கணுன்னாலும் மிளகுத்தூள் இதிலே தூவி விட்டு பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பு, எண்ணெய், இது இவ்வளவு தான். ரொம்ப குயிக்காக இது வெந்துருச்சுன்னா சீக்கிரம் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், பருப்பு ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க, எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயுது. இது கடுகு, உளுந்து பருப்பு போட்டு தாளிக்கணும். சிலர் வந்து சீரகமும் போடுவாங்க தாளிக்கும்போது. நான் வந்து சீரகத்தை வந்து பொட்டேட்டோலையே அந்த ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வாசம் அதோட கலக்கட்டும்னு இது பண்ணிவிட்டேன். கையாட்டு தான் ஊற்றி விட்டேன், கத்தியாட்டு இது பண்ணலை. கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். வேறு எந்த பருப்பும் போட வேண்டாம். கரண்டி அதை எடுத்துக்கோ, மேலே அதான். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வெளியே போயிட்டு வந்து சீக்கிரம் சமையல் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சி குக்கரில் சாதம் வைக்கும்போதே, குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் சாதம் வைக்கும்போது மேலே ஒரு சின்ன கிண்ணத்தில் பருப்பு போட்டு சைடில் வந்து இந்த உருளைக்கிழங்கு போட்டு அட்டை டைமில் எல்லாம் முடிஞ்சிடும். பருப்பு வெந்துடும். பருப்பு சாம்பார் வச்சு அப்படி எல்லாம் பருப்பு தாளித்து அப்படியே பருப்பு தண்ணி இருக்கு ரசம் வச்சு எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து சமையலை வந்து நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணுங்கிறதுல வந்து எல்லாருக்கும் வந்து இதே கிடையாது. ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறது எல்லாரும் அது ஒன்று போல தான். எனக்கு எதனாலும் வெந்ததை மூழ்கிட்டு நான் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிற ஆசை கிடையாது. செய்கிறத வந்து சீக்கிரம் செய்யணும், கொஞ்சமாக செஞ்சால் போதும் அப்படின்னு அது எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு வர்றது தான். அன்றைக்கி வந்து அது செய்கிறத ஃபாஸ்ட்டாக செய்யணும். வெரி ஈஸி டு குக்கு, ஃபாஸ்ட் டு குக்கு. ஆனால் ட்ரெடிஷ்னலாக டேஸ்ட்டாக செய்யணும். அது நம்ம ட்ரெடிஷ்னல் சமையலில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அதுபடி இது பண்ணோம்னா நம்ம அம்மா கையால் சாப்பிட்ற ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் முந்தின நாள் சாமி கும்பிட்றதுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் புட்டு உருளைக்கிழங்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நேரம் வந்து வெங்காயம் முருகை தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது அந்த காலத்துலேயே இது வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுக்கு உண்டான இதுதான். இதுவும் பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால தேவைக்கு மட்டும் இது போடுங்க, உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. இந்த எவ்வளோ நேரம் ஆகும்? உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்ததுங்கிறதுனால ரொம்ப நேரம் இது அடுப்பில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதத்தோடு சேர்த்து வைக்கிறதுக்கு அது ஒரு நாளைக்கு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். பருப்பு, உருளைக்கிழங்கு குக்கரில் சாதம், பருப்பு, உருளைக்கிழங்கு ஒரே நேரத்தில் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி பெரிய குக்கர் வந்து ஓரளவுக்கு 7 லிட்டர்ஸ் குக்கர் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா அட் அ டைமில் எப்படி போடுறது. சின்ன பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சமையலுக்கு வந்து ரொம்ப புதுசு அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது இவ்வளவு தான் இல்லையாம்மா? இது இவ்வளவு தான். கொத்தமல்லி தழை தூவி போட்டு நான் அதையும் தூவி காமிச்சிடுறேன். இதை போட்டு கொத்தமல்லி இலை, ஆமாம், இது வந்து இந்த உருளைக்கிழங்கு உரித்து வச்சுருந்தேன்ல அந்த பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயமாக இருந்தது, அவசரத்தில் கட் பண்ணனால பெருசு நீங்கள் நல்லா நீட்டாக நிதானமாக சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும்
வெங்காயம் வந்து வேகலைன்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, சரியாக வதங்கலைன்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, வெங்காயம் உடம்புக்கு நல்லது, அரைவேக்காடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா வெங்காயம் மனமே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று ஒன்றுக்கும் ஒரு இது நம்மளால் அது ஒன்று ஒன்றுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. வெங்காயம் நல்ல முருக வெந்துச்சுன்னா வாசம் நல்லாயிருக்கும். ஹாஃப் பாயில்டாக இருந்துச்சுன்னா சாலடு, அது உங்களுக்கே நல்லா தெரியும். சொல்லுங்கள். அருமையான ரொம்ப குயிக்காக இது எவ்வளோ நேரம் ஆகுது. பொட்டேட்டோ வந்து வேக போடுறது காலையிலே வேக போட்டேன், காலைல டிஃபன் பண்ணும்போதே வேக போட்டேன். இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி நான் குக் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் மேக்ஸிமம் ஆனால் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து சாதம் பருப்பு இது வெரி ஃபாஸ்ட் குக் எப்படின்னு சொல்லித்தர்றேன். அது நீங்கள் ஒரு அப்பளம் பொறுத்தீங்கன்னா ரசம் வைக்கலாம். இந்த பருப்பு, ரசம், உருளைக்கிழங்கு, சாதம், அப்பளம், இந்த 5 டிஷ்ஷும் எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடியுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா?